வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் அம்மா எனும் தலைப்பில் ஒரு சில சிந்தனை வரிகள். ஒரு முதியோர் இல்லத்தில் விட்டு சென்ற அம்மாவை பல ஆண்டுகள் கழித்து மகன் வந்து பார்க்கின்றான். வந்தவுடனே சொல்கிறான், எனக்கு நேரம் இல்லைம்மா, நிறைய வேலை, என்னுடைய பிஸ்னஸ்ஸு, பல விஷயங்களை நான் பார்க்க வேண்டியது இருக்குது, எங்கே ஓய்வுன்றதே கிடையாது. சரி, உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லையா, ஒரு ஃபேன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன், இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஃபேனு, அதுக்கு நான் செலவு செய்யணுமா என்று கடுமையாக பேசுகிறான். அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லையா, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன், ஆனால் நீ சூட்டு தாங்க மாட்டாய், நீ இங்கு வந்து இருக்கும்போது உனக்கு எல்லா வசதிகளும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த வார்த்தையை கேட்ட மகன் தன் நிலை உணர்ந்து கண் கலங்கி அம்மாவை கட்டிப்பிடித்து அரவணைத்து அன்பு முத்தம் கொடுத்து தனது வீட்டுக்கு அழைத்து செல்கின்றான். ஆக பெரியோர்கள், பெற்றோர்கள் நம்முடைய கண்கண்ட தெய்வம். அவர்களை கடைசி வரை நாம் உடன் இருந்து பார்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதற்கான தேவைகளை முடிந்தால் நாம் வீட்டிலே செய்து கொடுத்தால் இன்னும் சிறப்பு. அதை விடுத்து அவர்களை எங்கோ தனிமையில் கொண்டு போய் விட்டு மாதம் பணம் கொடுப்பதால் மட்டும் அவர்கள் சந்தோஷமாக இருந்து விடுவார்கள் என்று நினைப்பது மிக மிக தவறு. ஆக இளைய சமுதாயமே, பெற்றோர்கள் என்றும் நம்மோடு இருக்க வேண்டியவர்கள் என்று கூறி அடுத்த வாரம் மேலும் இது போன்ற ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சூப்பர் மைண்ட் டைனமிக் தன்முனைப்பு பேச்சாளர் மு. கணேசன்.